ஹலோ. சொல்லுங்கள். கேட்குது சொல்லுங்கள். போயிட்டு வந்துட்டீங்களா? சரிங்க. எனக்கு ஆஃபீஸ் லீவ் தான். அப்படிங்களா? சரிங்க, நாளைக்கு பார்ப்போம். வச்சிடுறேன். இன்னைக்கு என்னடி சமையல்? ஏங்க நீங்க போல? அடி போடி, ஏன் போயிட்டுருப்பா. மனுஷனுக்கு எனக்கு அதுதான் லீவ் கிடைக்குது. அன்றைக்கும் வீட்டை விட்டு துரத்த பார்க்குறேன். உன் பிள்ளை எங்க? இன்னும் தூங்கி தானே இருக்கான். அவனை எழுந்துச்சு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. எப்போ பார்த்தாலும் வேலையை வெட்டிக்கு போகாமல் தூங்கிட்டு இருக்கிறது. ஏங்க சும்மா அவனே திட்டிட்டு இருக்காதீங்க. படிக்க வச்சது இன்ஜினியரிங், இல்லை டப்புன்னு வேலை கிடச்சிடணும்னா வேலைக்கு போகிறவன் டெய்லி வேலைக்கு போவான். இன்டர்வியூக்கு போகிறவன் இன்டர்வியூ வைக்கும் போது தானே போக முடியும். ஆமாண்டி, நீ அவனுக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டுரு. கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் தான் உழைச்சிட்டு இருக்கணும். உன் புள்ள நம்ம 2 பேர் தலைமையிலையும் ஏறி உட்காந்து ஆட போகிறான். ஏங்க அவன் வரான், கொஞ்சம் சும்மா இருங்க. நானே சொல்லிக்கிறேன். டேய், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு. இங்கே சட்டை பண்ணுற பாரு. என்னால் போக முடியாதுமா, எனக்கு வேலை இருக்குது. அவரே போயிட்டு வந்துரு சொல்லு. சரிப்பா. என்ன வண்டி துறையால போக முடியாதான்? அப்படின்னா வேலை இருக்கான். ஏங்க வயசு புள்ளிய சும்மா எங்கே போகிறேன்னு கேட்காதீங்க. சொல்ல கேட்காம எங்கேயோ ஊர் பொறுக்க போகுது பார். இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது? நில்றா, எங்கடா ஊர் பொறுக்கிட்டு வர? என்னப்பா பிரச்சனை உனக்கு? சொல்ல கேட்காம எங்கடா ஊர் சுத்திட்டு வர? நீ என்னப்பா பண்ணுற வீட்டில்? எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் லீவுடா. எதுக்கு உனக்கு லீவ் விட்டாங்க? இன்னைக்கு எலெக்ஷன்றது உனக்கு தெரியாதா? எலெக்ஷன்னு தெரியுதுல, போய் ஓட்டு போட்டியா முதல்ல? ஆமாம், எவனுக்கு ஓட்டு போட்டிங்க என்ன மாறப்போகுது? நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். அங்கே உட்காந்து பேப்பர் படிக்கிறேன், இங்கே உட்காந்து பேப்பர் படிக்கிறேன். அவன் ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிற, இவன் ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிற. ஒருத்தன் 5 வருஷம் ஒழுங்காக ஆட்சி பண்ண தெரிலன்னு சொல்கிற உனக்கு போய் ஓட்டு போடணுன்னு தெரியாதா? நான் வேலைக்கு போகலன்னு சொல்கிறீங்களேப்பா. நான் வேலைக்கு போகாமல் இல்லைப்பா, எனக்கு வேலை கிடைக்காம இருக்குது. வேலைக்கு போகாமல் இருந்தால் அது ஏன் தப்பு, வேலை கிடைக்காம இருந்தால் அது ஏன் தப்பு மட்டும் இல்லை. என்னப்பா கேட்ட? எவன் வந்து என்ன மாறப்போகுதுண்ணா? மாற்றன்றது அங்கேருந்து வருது இல்லைப்பா, இங்கேருந்து வருது. உன்னை கேள்வி கேட்க வேணான்னு சொல்லப்பா, கேள்வி கேளு. ஆனால் உன் கடமையை முடிச்சுட்டு நீ யாரை வேணா கேள்வி கேளு. ஏங்க சாப்பிட்டு போங்க. இருமா, நான் போயிட்டு வந்தே சாப்பிட்றேன்.